வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிபிஎன் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். மன்னார் சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு, தாய் தந்தை இழந்து தவிக்கும் பிள்ளை. மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம் தாயான சிந்துஜாவின் கணவர் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார். கடந்த மாதம் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட இளந்தாய் ஒருவர் மருத்துவ தவறின் காரணமாக உயிரிழந்திருந்தார். இது தொடர்பான முறையான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக குற்றஞ்சுமத்தல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் அவரது கணவர் நேற்றைய தினம் அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். குறித்த சம்பவத்தில் வவுனியா பனிக்கர் புடியங்குளத்தைச் சேர்ந்த சுதன் வயது 26 என்ற இளம் குடும்பஸ்தரை உயிரிழந்திருக்கின்றார். எவ்வாறு இருப்பினும் தற்பொழுது சிசுவின் தாய் தந்தையின்றி உறவுகளின் பராமரிப்பில் இருப்பதாக அறிய முடிகின்றது. இதேவேளை இவரது உயிரிழப்பு தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை போன்றோ ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் திருந்த வேண்டும் அரியரேந்திரன் பகிரங்க குற்றம் சுமத்தார். ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக கூறுகின்றார். அதேபோல் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை பார்த்து திருந்த வேண்டும் என்று தமிழ் பொது வேட்பாளர் அரியரேந்திரன் அறிவிக்கின்றார். நான் எவரையும் வற்புறுத்தி எனக்கு ஆதரவு தரும்படி கூறவில்லை. அவர்கள் உணர்ந்து வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றேன். இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியை பொறுத்தமட்டில் பெரும்பாலானவர்கள் கொள்கையில் உடன்பாடாக இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயம் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் புதுவெளியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போன்றோ பகிரங்கமாக அறிவிக்க வேண்டாம் என்று தனது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார் தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் அரியரேந்திரன். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சில வேட்பாளர்கள் சந்தித்த போதிலும் எந்த ஒரு வேட்பாளரும் கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆதரவளிக்கவில்லை என்று அறிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலர் கர்தினாலை சந்திப்பதற்கு கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப எவ்வித தெரிவுகளுமின்றி அவர்களை சந்தித்து வருகின்றனர். அவ்வாறு வேட்பாளர்களை சந்தித்த மாத்திரத்தில் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அர்த்தப்படாது. கத்தோலிக்க சபை கர்தினாலோ எந்த அரசியல் தரப்புக்கோ ஆதரவினை வெளிப்படுத்தவில்லை. எனவே எந்த கட்சிக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து மக்கள் தீர்மானிக்க வேண்டாம். புத்தி சாதுரியமாக அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்புக்கு பொதுமக்களையே சாரம். இதுவே கத்தோலிக்க சபையினாலும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகினால் நிலைப்பாடு என்று அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ சீதர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். டனில் மைத்திரியை குற்றம் சுமத்திய நாமல். 2022 மின்சார நெருக்கடி, 2015 சிறிசேனா டனில் அரசாங்கம் காரணமே ஸ்ரீலங்கா புதிய பெருமின ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்துகின்றார். 2015 உமாஓயா திட்டத்தை சம்பூர் மின்சார திட்டத்தையும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியிருந்தால் 2022 இலங்கையில் மின்சார நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. 2015 பதவிக்கு வந்த அரசாங்கமே உமாஓயா சம்பூர் மின்சார திட்டத்தை இடைநிறுத்தியிருந்தார்கள். இதன் காரணமாக 2022 கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது இலங்கையில் மின்சார நெருக்கடி ஏற்பட்டது. தன்னை பற்றி சிந்திக்காமல் டனில் எடுத்திருக்கும் ஆபத்தான முடிவு. இலங்கையில் தேர்தல் களம் தீவிரமாக இருக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் தமது வாக்குறுதிகளை தாராளமயப்படுத்துவதில் களமிறங்கியுள்ளனர். அரசியல் நிலவும் இந்த போட்டி நிலைமை யார் அடுத்த ஜனாதிபதி என்பதற்கான களமாக இருக்கிறது. உண்மையில் மற்றொரு பொருளாதார நெருக்கடியில் சிக்கப்போகும் இலங்கையை மீட்பவர் யார்? மக்கள் சுமையை குறைக்கப் போவது யார்? 1977 நிகழ்ந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியிலிருந்து இன்னும் இலங்கை நகர்ந்த போவது யார் என்ற கேள்விக்கு பதில் அமைய போகும் மிக முக்கியமான அரசியல் மாற்றமாகவே இருக்கிறது. இலங்கையில் கடந்த 2022 ஏற்பட்டது மட்டும் முக்கியமான பொருளாதார நெருக்கடி இல்லை. அதற்கு முன்னதாகவும் 2001 2015 இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அத்தனை பொருளாதார நெருக்கடியிலும் நாட்டின் பிரச்சினை கண்டறிந்து கொள்கை திட்டம் அமுலாக்கம் என்ற அடிப்படையில் செயற்பட்ட அரசியல்வாதி குறித்து கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை பேராசிரியர் அமிர்தலிங்கம் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். சுமந்திரனின் எடுபடியாக செயற்படும் சாணக்கியன்.
சுய நிர்ணய உரிமை என்றால் என்ன, சுய நிர்ணய உரிமை எப்படி பாவிப்பது என்பதை பற்றி சுமந்திரன் எடுபடியாக செயற்படும் சாணக்கியரிடம் கேட்க விரும்புகின்றேன் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சிவாஜிலிங்கம் கேள்வி கேட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மக்கள் கருத்துக்கு பதில் வழங்கியிருக்கின்றார். மக்கள் தங்கள் தலைவிதி எப்படி இருக்க வேண்டும் என்ற பொறுப்பு பொது மக்களுக்கு இருக்கின்றது. சாணக்கியன் தற்போது 60 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை விட மேலும் கீழுமாக இவ்வளவு கொடுக்கப்பட்டுள்ளது. போராட்டங்கள் ஆரம்பிக்கும் போது இவர்களால் முடியாது. முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டியெழுப்பு என்று சர்வதேச ரீதியில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு போராட்டம் வளர்ந்தது. அதுபோலத்தான் ஆரம்பத்தில் முடியாது என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் சரி வராது. இனப்படுகொலை இடம்பெற்றது, சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கை இன்று எத்தனையோ நாட்டுக்கு பிரதமர்கள் பேசும் அளவுக்கு வந்திருக்கின்றது. அமெரிக்கா காங்கிரஸில் ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வேண்டும் என்றும் ஒரு 10 பேருடன் ஒரு தீர்மானம் வந்திருக்கிறது. அந்த தீர்மானம் நிறைவேறும் என்பதற்கு அனுசரணையாக சாதகமாக செயல்பட வேண்டாம் என்று சிவாஜிலிங்கம் அறிவித்திருக்கின்றார். இலங்கை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டிருக்கும் அறிக்கை. சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பில் தொழில்நுட்ப உதவி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப உதவி அறிக்கை தேசிய, துணை தேசிய மட்டத்தில் சொத்து வரி விதிப்பு, நாட்டு தழுவிய சொத்து வரி அறிமுகப்படுத்துவதன் மூலம் வரிமுறையின் நேர்மை முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான விடயங்கள் பகுப்பாய்வு செய்கின்றது. மத்திய அரசு மட்டத்தில் சொத்து வரி விதிப்பதை கட்டுப்படுத்தும் அரசியலமைப்பு கட்டுப்பாடுகள் இருப்பதனால் உரிமையாளர்கள் வீடுகளில் கணக்கிடப்பட்ட வாடகை மதிப்பு வரி இந்த அறிக்கை பரிந்துரை செய்கின்றது. கணக்கிடப்படாத வாடகை வருமானம் என்பது வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளை வாடகைக்கு விட்டிருந்தால் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானம். வரி நோக்கங்களுக்காக அத்தகைய வருமானம் ஒரு சொத்தின் சந்தை மதிப்பின் நிலையான சதவீத வரி இறக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வரி செயல்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கும் டிஜிட்டல் விற்பனை நிலை மற்றும் வாடகை பதிவேட்டை அறிமுகப்படுத்துவது உட்பட தரவு உட்கட்டமைப்பில் கணிசமான முதலீடுகள் தேவைப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் சொல்கின்றது. அரச உத்தியோகத்தை பாதுகாத்து கொள்ள தமிழ் பொது வேட்பாளர் தரப்பிலிருந்து ஒதுங்கினார் பேராசிரியர் கணேசலிங்கம். தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டுமென்று தீவிரமாக செயற்பட்ட யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் கணேசலிங்கம் அரச உத்தியோகத்தை பாதுகாக்கும் நோக்கில் பொது வேட்பாளரை ஆதரிக்க பகிரங்கமாக செயற்படாமல் இருக்க முடிவெடுத்துள்ளார். தனது அரச உத்தியோகத்துக்கு ஆபத்து நேரலாம் என்ற எச்சரிக்கையை அடுத்து அவர் பொது வேட்பாளர் விவகாரத்தில் பகிரங்கமாக செயற்படாமல் இருக்க முடிவெடுத்திருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டுமென்றும் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் என்றாம் வாரம் வாரம் கட்டுரை எழுதி வந்தவர் பேராசிரியர் கணேசலிங்கம். பொது வேட்பாளரின் முதலாவது கூட்டம் முல்லைத்தீவில் நடைபெற்றது. இதிலும் கணேசலிங்கம் கலந்து கொள்ளவில்லை. எனினும் உள்ளக கலந்துரையாளர்கள், இணையவழி கலந்துரையாளர்கள் மட்டும் கலந்து கொண்டு வருகின்றார். கடந்த 18ஆம் தேதி தந்தை செல்வா நினைவிடத்தில் அரிகரேந்திரன் மலரஞ்சலி செலுத்திய போதும் கணேசலிங்கம் அதில் கலந்து கொண்டிருந்தார். அதன் பின்னர் அவர் பொது வேட்பாளர் தொடர்பாக இந்த நடவடிக்கையிலும் பங்கேற்கவில்லை. தனது உயர் அதிகாரிகளின் எச்சரிக்கையை அடுத்து கணேசலிங்கம் பொது வேட்பாளர் விவகாரத்தில் நேரடியாக செயற்படுவதிலிருந்து ஒதுங்கியிருப்பதாக இணைய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குளித்து கொண்டிருந்த போது மோட்டரின் வயர் அவரது உடலில் பட்டதில் மாணவன் ஒருவர் உயிரிழப்பு. மின்சார தாக்குதலுக்கு இலக்காகி பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் உள்பத்தும பிரதேசத்தினைச் சேர்ந்த 15 வயதுடைய பாடசாலை மாணவனை உயிரிழந்திருக்கின்றார். வீட்டின் பின்புறம் இருக்கும் தண்ணீர் குழாயிலிருந்து குளித்து கொண்டிருந்த போது அருகிருந்த தண்ணீர் மோட்டரின் பெயர் அவிழ்ந்து மாணவனின் உடலில் பட்டிருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் கலப்பின்ன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவசர 48 மணி நேரத்துக்கு இஸ்ரேலில் அவசர நிலைமைகள். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் இஸ்ரேலில் அவசர நிலை என்று அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஊடகங்களின் அடிப்படையில் இஸ்ரேலின் இராணுவம் தெற்கு லெபனான் மீது விரிவான தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா மேற்கொண்ட தொடர் தாக்குதல் குறித்து அவ்வமைப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேலின் இராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேலுக்குள் ஆழமாக இருக்கும் தங்கள் விரும்பிய இலக்குகளை நோக்கி ட்ரோன்கள் கடந்து செல்வதற்கு வசதியாக இருந்தது. ட்ரோன்கள் திட்டமிடி கடந்து விட்டதாகவும் ஹிஸ்புல்லா கூறியது. மெரோன் தளம் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட ஹொலன் குன்றுகளில் 4 தளங்கள் உட்பட 11 இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீதும் 320க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசியிருக்கின்றனர். இன்றைய தினம் ஹிஸ்புல்லா அமைப்பினர் சிங்கள மக்கள் துரத்தி அடிக்கின்றார்கள். நாமல் சஜி பிரேமதாசவுக்கு எதிராக கொள்கைகளை கொண்டவர்கள். அனுரா மோசமான இனவரை கொண்டவர் கஜேந்திரன்.
நாமல் ராஜபக்சவின் மலிவான பேச்சுக்களும் விக்னேஸ்வரனின் முழு பொறுப்பினை ஏற்க வேண்டாம். நாமல் ராஜபக்சவின் மலிவான பேச்சுக்களும் விக்னேஸ்வரனும் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்விராஜா கஜேந்திரன் குறிப்பிடுகின்றார். 75 வருடங்களாக தமிழர்களுக்கான உரிமை வழங்க வேண்டும் என்றும் பேரினவாதிகள் கூறி வருகின்றார்கள். குறிப்பாக பேரினவாதிகள் சிங்கள மக்களுக்கு இவ்வாறான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு பௌத்த நாடு, சிங்கள நாடு, இதை பேணி பாதுகாப்போம் என்று மட்டும் சொல்கின்றனர். அது மட்டுமன்றி வடகிழக்கில் 1000 பௌத்த விகாரைகள் அமைப்பதே முதலாவது இலக்கு என்றும் சொல்கின்றனர். சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் அவ்வாறுதான் இருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் புத்தசாசன அமைச்சராக இருந்தபோது நீராவியடி பிள்ளையர் ஆலய முற்றத்தில் ஒரு பௌத்த பிக்குவின் சபம் எரிக்கப்பட்டது. இந்த விடயம் அமைச்சரின் ஆலோசனையின் வழிகாட்டலுடன் தான் நடைபெற்றது. இது தவிர அவரது காலத்தில் தான் யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் சட்டவிரோத விகாரையும் கட்டப்பட்டிருக்கின்றது. இது தவிர முளைத்த காலனாக இருக்கின்றது இந்த நாமல் ராஜபக்ச சமீப காலமான பல கருத்துக்களை சொல்கின்றார். ஏனெனில் இலங்கை தொடர்பில் ஜெனீவாவின் தீர்மானம் ஒன்று தேவை என்பதற்காக இவ்வாறு கொடுத்த ஆதரவு நாமல் ராஜபக்ச போன்றவர்களுக்கு தீர்மானினை கொடுக்கின்றது. அது மட்டுமன்றி நாமல் ராஜபக்ச சீனா சார்பானவர் என்பதனால் ஊடகங்கள் அவரது கருத்துக்களை பிரதிபடுத்துகின்றன. அது மட்டுமன்றி 2010ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியில் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொன்னதை மறக்க முடியாது. ஆகவே எமது மக்கள் இவ்வாறானவர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். 1920ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக படுகொலையில் ஈடுபட்டமைக்காக பிரித்தானியாவில் வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கில் இலங்கையிலிருந்து சென்ற தமிழ் தலைவர்கள் வாதாடி சிங்கள தலைவர்களை மீட்டு கொண்டு வந்த போது அந்த நன்றி கடனுக்காக கொழும்புக்கு வந்திறங்கிய இந்த தமிழ் தலைவர்கள் குதிரை வண்டியில் ஏற்றி குதிரைகளை கலற்றிவிட்டு பண்டாரநாயக்கா உட்பட சிங்கள தலைவர்கள் குதிரைகள் போன்று தோளில் வைத்து வண்டிகளை இழுத்துச் சென்றார்கள். அந்த அளவுக்கு தமிழர்கள் சிங்கள தலைவர்கள் கடமைப்பட்டிருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொன்று குவித்தவர்கள் தமிழ் தலைவர்கள் என்று சொல்கின்ற அடிமைகள் ஜெனீவா வரை சென்று சர்வதேச விசாரணைகள் என்றே மீண்டிருக்கின்ற நிலையில் இன்று எம்மை சிங்கள மக்கள் துரத்தி அடிக்கின்றார்கள். எனவே எமது மக்கள் சிந்திக்க வேண்டாம். எமது வாக்குகளை பெற இன்று பொது வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றார்களே, இவ்வாறானவர்கள் தான் அரசுடன் பேரம் பேசுவார்களா என்பதை எமது மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டுமென்று செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் செல்வராஜா கஜேந்திரன். இந்திய கடற்படையின் முன்னரங்க போர்க்கப்பலான INS மும்பை 3 நாள் சுற்றுப்பயணமாக இலங்கை வந்தடைந்திருக்கின்றது. கொழும்புக்கு விஜயம் மேற்கொண்டிருப்பதுடன் இந்த கப்பலுக்கு இலங்கை கடற்படையினரால் சம்பிரதாயபூர்வமான விசேட வரவேற்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக அதிகார பகிர்வினை வழங்குவார் பிள்ளையான். எதிர்காலத்தில் சாத்தியமான அதிகார பகிர்வுகளை வழங்க வேண்டும் என்றும் தேர்தலின் பின்னர் அதனை மேற்கொள்வதாக ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். அதற்காகவும் அவரை ஆதரிக்கின்றோம் என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் அறிவிக்கின்றார். எந்த நன்றி கொன்றவர்களுக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற திருக்குறளின்படி நாம் நன்றி மறவாது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேண்டாம், ஒரு தடவை சந்தர்ப்பம் வழங்க வேண்டாம். நாட்டை மிகவும் இக்கட்டான நிலையில் மீட்டவர் அவர். ஜனநாயகத்தை நம்பி ஆயுதங்களை விட்டு வந்த எமக்கு தலை குனிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்மை குறித்து வெட்கி தலை குனிகின்றோம். சிறந்த ராஜதந்திரி என்ற வகையில் நாம் ஜனாதிபதியை ஆதரிக்கின்றோம். அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு நாம் பாராளுமன்றத்தில் உதவி செய்தோம். 2002இல் புலிகளுடன் யுத்த நிறுத்தம் செய்யப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார். அதன் பின்னரே நான் புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியில் வந்தேன். எதிர்காலத்தில் சாத்தியமான அதிகார பகிர்வுகள் வழங்க வேண்டும். தேர்தலின் பின்னர் அதனை மேற்கொள்வதாக ஜனாதிபதி வாக்குமொழி வழங்கியிருக்கின்றார். அதற்காக அவரை ஆதரிக்கின்றோம். விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில் துறை சார்ந்த கிழக்கின் அபிவிருத்தியின் பல திட்டங்கள் ஜனாதிபதி முன்மொழிந்திருக்கின்றார். மாகாண சபை உரிய அதிகாரங்கள் வழங்கப்படும். எமது பிரதேசம் தந்தீர்களின் கனவு நனவாகும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதியாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க இருக்கின்றோம். ஜனாதிபதியின் வெற்றியில் மட்டக்களப்பு மாவட்டங்கள் சிறப்பான வெற்றியை காண்பிக்க வேண்டும். மாகாண சபை தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கோரிக்கையாகும். எமது வளங்களை பயன்படுத்தும் வகையில் அதிகார பகிர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டாம். எமது மக்களுக்குரிய உரிமைகள் பெற்றுத்தர வேண்டாம் என்று ஜனாதிபதி பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் பிள்ளையான். பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் நாளை தொடக்கம் ஆரம்பம். 2024ஆம் ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் முதல் கட்டம்
26ஆம் தேதி தொடக்கம் ஆரம்பமாக இருப்பதாக கல்வி அமைச்சு அறிவிக்கின்றது. அரசு மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் 2024ஆம் ஆண்டுக்கான 2ஆம் தவணை கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நிறைவடைந்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.